செம்மையாக இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக. ஏன்னா நாங்கள் கீழே இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி கோவா ட்ரிப்பில் டே 2 நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மருதீஸ்வரர் கோயில் டெம்பிள் பக்கத்தில் தான் இருக்கிற ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்னிங் நம்ம அந்த டெம்பிளுக்கு போயிட்டு மார்னிங் வியூ இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து நம்ம அப்படியே வந்துட்டு கோகர்ணா போயிட்டு அதுக்கடுத்து டேரெக்டாக நம்ம கோவா தான் போக போகிறோம். காலையில் எழுந்திரிச்சோம் டீயை குடிக்கலாம், நல்லா அதாவது அந்த டேவே நல்லா இருக்குது. ஆனால் டீ நல்லா இல்லை இன்றைக்கி, ரொம்ப மோசமாக இருக்குது, தண்ணி மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, இங்கே வந்து தமிழ் தெரியல. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துல எங்கேயுமே டீ வந்து போட்டு தர மாட்டேறாங்க, எல்லா இடத்துலையும் ஃப்ளாஸ்க் தான் வச்சுருக்காங்க. இப்போ சூடாக தான் இருக்குங்களா. இப்போ நம்ம போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பி மருதீஸ்வரர் டெம்பிளுக்கு போயிட்டு வாங்க நம்ம டெம்பிளில் போய் பார்ப்போம். வாங்க. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே 40 ரூபா பார்க்கிங் சார்ஜ் கேட்டிருக்காங்க, கொடுத்து நம்ம போக வேண்டியதான். இதுதான் நண்பர்களே அந்த மருதீஸ்வரர் டெம்பிள். இந்த இதில் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இதில் நம்ம சைடில் போயிட்டு பார்க்கிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகணும். அந்த தெரியுது பாருங்கள் நம்ம கோயில், இந்த இதுக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ வாங்க போவோம். நம்ம நேற்று நைட்டு பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருந்துச்சோ அதை விட பிரம்மாண்டமாக இப்போ இருக்குது நண்பர்கள். இங்கே பாருங்கள் அவ்வளோ பேர். அது மட்டும் இல்லாமல் லைன் ரொம்ப பெருசாகவும் இருக்குது. அது அங்கே பாருங்கள், அந்த கார்னரில் ஒரு லைன் இருக்கும் பாருங்கள், அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாகவே லைனாக தான் இருக்குது. இந்த லைன் வேறு எதுக்கும் நிற்கிறாங்க போல். நாங்களும் ரொம்ப நேரமாக அது கோயிலுக்குள்ளே போகிற லைன் நினச்சி இங்கே லைனில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த சிவனை பார்க்க தான் போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி ஏதோ டேரெக்டாக உள்ளே போகாமல் சுற்றி கோயில் இருக்குது போல், நம்ம அதனால் அந்த கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவோம். இப்போ தான் நம்ம முருதீஸ்வரர் டெம்பிளோட என்ட்ரன்ஸுக்கே வந்திருக்கோம். இதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக உள்ளே போகணும். வாங்க போவோம். அவ்வளோதான், கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். அப்புறம் இங்கே காலை உணவு கொடுக்குறாங்க போல் நண்பர்களே, அதனால் நாங்கள் சாப்பிட்லாம் சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே எல்லாருமே தனித்தனி லைனில் உட்கார வச்சு கரெக்டாக அந்த லைன் ஃபுல்லாக சர்வ் பண்ணுறாங்க போல். நமக்கு ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடும், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போய் சாப்பிட போவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து உட்காந்தோடனே நமக்கு நல்ல பெரிய பிளேட்டாக வந்து கொடுத்தாங்க. அதில் வந்தோடனே அவல் வந்து போட்டு போனாங்க. அது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து இது கொண்டு வந்துட்டுருக்காங்க, ரவை உப்புமா கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஏதோ சூடாக கொண்டு வராங்க, பால் மாதிரி இருக்குது பார்க்க. நம்ம கரெக்டும் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இது பால் தான் போல், ஆனால் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அன்னதானத்தில் சாப்பிட்டு வந்துட்டோம். அருமையாக இருந்துச்சு சாப்பாடு, சூப்பராக தான் இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம அந்த சிவன் ஸ்டாச்சுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க போவோம். ரிலர்வேஷன் ஒர்க் நடக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனால் இதனால் பரவாயில்ல, தெளிவாக தான் தெரியுது. வாங்க போய் மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம மேலே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நண்பர்களே தெரியுது, செம்ம சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், கடலோடு சேர்த்து அந்த கோபுரத்தை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. பா, நம்ம இந்த இதில் தான் வந்தோம். அந்த இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு கோல்டு கலர் கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்தான் நம்ம வந்தோம். அந்த ரூட்டில் தான் மேலே ஏறி வந்து நம்ம இப்போ மேலே வந்திருக்கோம். நம்ம அப்படியே அந்த கோபுரத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே சைடில் திரும்பணும்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரண்ட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சிவனை பக்கத்தில் ஒரு தடவை வந்திருக்கோம். அந்த ரிலர்வேஷன் ஒர்க் நடக்கிறனால தான் நமக்கு பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மற்றபடி சூப்பர் தான். இந்த டெம்பிளுக்கு வந்தீங்க அப்படின்னா எல்லோரும் கரெக்டாக வந்து அன்னதான டைம் வந்துட்டு 7 to 10 கரெக்டாக அந்த டைமில் வந்தீங்கன்னா சாப்பாடு சூப்பராக தான் இருக்குது. மார்னிங் சாப்பாடு நீங்கள் முடிச்சுட்டு அடுத்த பிளேஸுக்கு அப்படியே கவர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது மட்டும் வியூ சூப்பராக செம்மையாக இருக்குது வியூ. நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாச்சு பக்கத்தில் போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறது. இன்னொன்று என்னென்னா, அந்த கோபுரத்துலேருந்து லிஃப்ட் வச்சுருக்காங்க. அதை நம்ம லைன் பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு நம்ம உள்ள ஒரு லைன் பார்த்தோம்ல, அந்த லைன் வந்து ஃபுல்லாக இதுக்குன்னா லிஃப்ட்டில் மேலே போகிறதுக்கு. எங்கன்னா நம்ம அந்த கோபுரம் இருக்குல்ல, கோபுரத்தோட டாப் ஃப்ளோருக்கு போகிற வரைக்கும் லிஃப்ட் வச்சுருக்காங்க. எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் நாங்கள் அதுக்கு போகலை. ஏன்னா அடுத்த பிளேஸுக்கு நாங்கள் கார்லேயே போகிறனால ரொம்ப முடியல. அதனால் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட இடத்துல நம்ம பார்க்க முடியாது. ஆனால் மேலேருந்து பார்க்குறதுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக வியூ செம்மையாக இருக்கும். ஏன்னா அத்தனை ஃப்ளோர் இருக்குது. ஃப்ளோருக்கு மேலே டாப்பில் கொண்டு போய் லிஃப்ட்டில் கூட்டு போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாங்கள் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பார்த்துருப்போம். என்னால் பார்க்க முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக அதை பார்த்துருங்க. அவ்வளோதான், நம்ம முருதீஸ்வரர் டெம்பிள்லேருந்து கிளம்பியாச்சு. டேங்க் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ. ஏன்னா அவ்வளோ தூரம் இன்னும் போகணும்ல, அதை டேங்க் ஃபில் பண்ணிருக்கோம். ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து டேக்குன்னு கிளம்ப வேண்டியதான் அடுத்ததுக்கு.